பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, மக்கள் ஓட்டு போடக்கூடிய மக்கள் வந்து எப்பயுமே ஓட்டு போடுவாங்க. வரிய கட்டி பொருள்களை வாங்குவாங்க. அவங்களுடைய லைஃபு அவ்வளோதான். அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்றாங்க. அரசியல்வாதிகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் தரக்கூடியவர்கள், அன்றாடு உழைக்கிற பொதுமக்கள், அந்த பொதுமக்கள்கள் இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, தேர்தல் அதிகாரிகள் போலி என்று சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அரசியல்வாதியை அவங்க தான் போலியானவங்க, அவங்க வந்து பணம் கொடுத்து வெற்றி பெறாங்க, சலுகை கொடுத்து வெற்றி பெறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இருவருக்குமே கருத்து வேறுபாடு என்னென்னா, நம்ம அரசாங்கத்தை எதுக்காக வரி செலுத்துகிறோம்? நம்மளை சரியான முறையில் மக்களை வழி நடத்துவார்கள் என்று தான் நம்ம வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் வரி, அந்த சட்டத்தை மதித்து நம்ம ஓட்டு போட்டு அவங்கள ஆள வைக்கிறோம். இது நாள் வரைக்கும் தேர்தலை யாருமே சரியான முறை நடத்தினது இல்லை. 100% ஓட்டு பதிவானதும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த 2026 வருஷத்துடைய தேர்தலை பொதுமக்கள் சார்பில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நடத்த இருக்கிறேன். அதை நடத்தும் போது என்னன்னா, இது எல்லோரும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, அது எப்படிங்க சாதாரண பொதுமக்களை வந்து நம்ம தேர்தல் நடத்துவதற்கு அவங்களுக்கு பயிற்சிலாம் கொடுக்கணும், அவங்களுக்கு புரிதல் வேண்டும், சாமானியர்களை வச்சு தேர்தல் நடத்த முடியும்னு சொல்வது எவ்வளோ பெரிய ஒரு புரியாத ஒரு பேசக்கூடியது மாதிரி பேசக்கூடாது என்றுலாம் சில பேர் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, புரியாதது தான். அதாவது இனி ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ஒரு பொதுமக்களை வச்சு தேர்தல் நடத்துகிறோம், இந்த வட்டம் தேர்தலை அவங்க ஓட்டு போடக்கூடியவங்க மட்டும் இல்லை, ஒரு தேர்தலையும் நடத்தி காமிப்பார்கள், அதற்கு வழிகாட்டியாக ஜெயபாண்டி நான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜெயபாண்டி, உங்களுக்கு அமைப்பு இருக்கா? நீங்கள் ஏதாவது ஒரு 7 பேர்களுக்கு பொறுப்பு கொடுத்து ஒரு சங்கம் மாதிரி, ஒரு இயக்கம் மாதிரி பதிவு பண்ணி வருஷம் அதற்காக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி சில பேருக்கு நன்மை செய்ததாக செய்திருக்கீங்களா? அப்போ ஒரு இயக்கம், ஒரு பொருளாளர், ஒரு செயலாளர், இப்படி நபர்களுக்கு பொறுப்பு கொடுக்காமலே நீங்கள் வந்து ஒரு இவிஎம் மிஷினை பற்றி பொதுமக்களை வச்சு நான் நடத்த போகிறேன்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயமாகும் சொல்லுங்கள் அப்படின்றாரு. சொன்னார், எல்லாமே வந்து அரசு அங்கீகாரம் பெற்று எல்லா கட்சிகளும் வரமுறைப்படி தான் இயங்குகிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அரசு ஊழியர்கள், நீதிபதியிலேருந்து, வழக்கறிஞர்லேருந்து, அரசியல்வாதியிலேருந்து இயங்குகிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதிலேயே நீங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லை. அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இப்போ என்ன கேட்குறேன்னா, இப்போ விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்தாச்சு, அதுக்கு பொருளாளர், செயலாளர் எல்லாமே வச்சு ஒரு மாநாடு நடத்தும் போது அந்த மாநாடில் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, இந்த கட்சியை தடை செய்யுங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க, அதை கட்சியை தடை செய்யணும், அவர் தேர்தல் நிற்காத அளவுக்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வரமுறையோடு வந்த ஒரு நபரை நீங்கள் என்ன செய்கிறீங்க? கீழே தள்ளிடுறீங்க, கெட்ட பேரை உண்டாக்கிறீங்க. நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உலகத்திலேயே தலைவர், பொருளாளர்லாம் காமிக்காமல், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி காமிக்காமல், இவர்கள் தான் என் மாணவர்னு காமிக்காமல், நான் என்ன சொல்கிறேன், 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கு
படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். 75 நாட்களுக்குள்ள அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி தலைவர்களோ, அங்கீகாரமான நீதிபதிகளோ, வழக்கறிஞர்களோ, அல்லது அங்கீகாரமான விஐபிகள், தொழில் அதிபர்களோ ஒரு நாளை குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு மாவட்டத்தை தேர்வு செஞ்சு ஒரு விஞ்ஞானியை ஊக்கப்படுத்தி அந்த விஞ்ஞானி மூலமாக அந்த மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்க போகிறோம், 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு யாராவது சொல்ல சொல்லுங்கள். 75 நாளைக்குள்ளே சொல்ல சொல்லுங்கள். இல்லை தமிழ்நாடு முழுவதும் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் பூரா ஒன்று சேர்ந்து, தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்கோ அத்தனை கட்சிகளும் அங்கீகாரம் பெற்றது தானே. அந்த அங்கீகாரம் பெற்ற கட்சியை பூரா ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்திலையும் படிக்கிற பிள்ளைக்கு அந்த படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி அவர்களுக்கு இழப்பீடு தொகையாக ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கு 7,02,000 ரூபா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், எல்லா கட்சியும் சேர்ந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு தினக்கூலி, அதாவது அன்றாட காட்சி. இப்போ என்னிடம் வந்து நான் சொல்கிறேன்னா, இப்போ 75 நாட்கள் நிரூபிக்கிறேன், அந்த பத்திரத்தை வாங்கிட்டு உத்தரவிடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் 6ATJ நீதிபதி உத்தரவிட மாட்டுறாரு, என்னுடைய பத்திரத்தையும் வாங்க மாட்டுறாரு. 3 வாய்தாவில் அலக்களித்தார். அதனால் 6ATJ நீதிபதி அவர்கள் இந்த 8, 12 வாய்தாவில் பத்திரிக்கைக்காரங்கள்லாம் கூப்பிட்டு 6ATJ நீதிமன்றத்தில் வச்சு இந்த மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாளைக்குள்ளே படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியும், படிக்கிற 10, 11, 12 படித்தவங்களுக்கு அறிவியல் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும், மதுரை மாவட்டத்து முழுவதும் அனைத்து சமுதாயத்துக்கும். இவர் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு பார்க்க வேண்டும். அதற்காக 6ATJ நீதிபதி அவர்கள் நான் உத்தரவிட போகிறேன், இந்த செய்தி எழுதுங்க. அப்படி அவன் 75 நாளைக்குள்ளே வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்கலன்னா 1 கோடி ரூபா அவதாரம் மதுரை 6 நீதிமன்றத்துக்கு அவதாரமாக 1 கோடி ரூபா கட்டுற முடி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்கிறான். இவனுக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியலைன்னா இந்த பணத்தை கட்டுறோம்னு சொல்கிறான், அதுக்குள்ளே தண்டனையை அனுபவிக்கிறோம்ன்றான், அதுக்கு பிறகு விஞ்ஞானம்ன்றதை பேச மாட்டோம்னு சொல்கிறான். இது உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும். அதற்காக 6ATJ நீதிபதி உத்தரவிடணும். அப்போ அங்கீகாரமான சர்டிஃபிகேட்டில் வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக ஆகி அனுபவசாலி, அனுபவம் இல்லாத ஜெயபாண்டியை சேலஞ்ச் பண்ண ஓடுற. அப்போ ஜெயபாண்டி பாருங்கள், உலகத்திலேயே என்னுடைய ஆதார கார்டை போலீஸ் சைபர் கிரைம் பிடிங்கிட்டீங்க, நான் குடியிருந்த வீட்டும் காலி பண்ணியாச்சு. இப்போ செல்லூர் மேலத்தோப்பில் எனக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு இடம் 5,000 ரூபாய்க்கு, அந்த இடமும் இப்போ இல்லை. இப்போ ஒரு 500 ரூபா வீட்டில் வாடகைக்கு இருக்கிறேன். அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நான் இந்த மாதிரி சொல்லும்போது, ஆனால் ஜெயபாண்டி எப்படி செய்வான்? இது உண்மையாக பொய்யான்னு பார்க்கலாம்ல. பூரா பேருமே கட்சியில் இருக்கிறவர்களும், அரசு ஊழியராக நீதிபதியாக வழக்கறிஞராக இருக்கிறவங்களும், மாளிகை பெரிய கட்டடமாக கட்டி வாழ்கிறீங்க. ஒரு சாமானியனை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்வது உண்மையாக பொய்யான்னு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? அதனால் இதில் என்ன பேசியிருக்கேன்னா, நான் பதிவு செய்திருக்கிறியா, நீ ஒரு 7 பேர்களுக்கு பொறுப்பு கொடுத்து நீ அதை அங்கீகாரமாக பதிவு செய்திருக்கிறியா, நீ ஒரு இயக்கமாக இருக்கிறியா, இயக்கத்தை காட்டுன்ற. இப்போ விஜய் ஒரு ரசிகர் இயக்கத்தை காமிச்ச உடனே நீ என்ன செஞ்ச? அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து அது நல்ல முறையை செய்யலை. அதில் ஒரு 40 பேரை இறக்க வைத்து விட்டு விஜய் மேலே ஒரு பழியை தூக்கி போட்டு விஜயை விரட்டுறது, சட்டம் அது இதுன்னு சொல்லி பயமாற்றி விரட்டுறது. இதே அரசியலமைப்பு சட்டம் இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்து தான் இவ்வளோ காலமாக ஆண்டிருக்கீங்க.
இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்புக்கு வாங்கன்னு சொல்லி சிறப்பு களத்திலாம் அடிச்சிருக்கேன். நீதிபதியெல்லாம் தீயரிச்சிருக்கேன். அது கலெக்டருக்கு, தேர்தல் அதிகாரிக்கு, கலெக்டர் பிஏவுக்கு எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் அப்படி அனுப்பியிருந்தோம் யாராலும் ஒரு நீதிபதி ஃபோன் பண்ணலாம், யாராவது ஒரு வழக்கறிஞர் என்னடா எங்களை இவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்க அப்படின்னு ஃபோன் பண்ணலாம். யாருமே ஃபோன் பண்ணலை. அப்போ 2008-12 வாய்தாவில் உண்மையிலே மான ரோசம் சூடு சோரணை இருந்தால் மதுரை 6 ஏடிச்சை நீதிபதி ஜெயபாண்டி 8-12 வாய்தாவில் என்னுடைய பத்திரத்தை வாங்க வேண்டும். அனைத்து பத்திரிக்கையும் கூப்பிட்டு வச்சு அறிக்கை விட வேண்டும். 8-12 வாய்தாவில் இருந்து 75 நாளைக்குள்ளே நான் வந்து மதுரையில் இருக்கிற படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சம்பளமும் கொடுத்து 10, 12, 11 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அந்த 75 நாளைக்குள்ளே கொடுக்கலன்னா ஜெயபாண்டி அவதாரமாக கட்டுறமிட்டேன். இதில் அங்கீகாரமான கட்சிக்காரனோ எல்லா கட்சிக்காரனும் ஒன்று சேர்ந்து உங்களால் தமிழ்நாடு முழுவதும் கொடுக்க முடியுமா? அங்கீகாரம் உள்ளவன் எல்லா கட்சியும் ஒன்று சேர்க்கவே முடியாது ஒன்றால். இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு விஞ்ஞானி தேர்வு செஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்தில் ஜெயபாண்டி மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்க நாங்கள் தயார் 75 நாளைக்குள்ளே அப்படின்னு சேலஞ்ச் பண்ண முடியுமா? எந்த ஒரு அங்கீகாரமான கட்சிக்காரனும் வர முடியாது. இந்தியாவில் உள்ள அனைத்து பணக்காரனும் ஜெயபாண்டி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஞ்ஞானியை கூப்பிட்டு நான் கொடுக்க போகிறேன், எங்கள் 75 நாளைக்குள்ளே கொடுக்க சொல்லி பார்ப்போம். ஆம்பளையாக இருந்தால் கொடுக்க சொல்லு, இல்லை அவங்களால கொடுக்க திறமில்லைன்னா ஜெயபாண்டியை உத்தரவிட்டுட்டு வேடிக்கை பாரு, ஜெயபாண்டி என்ன செய்கிறான்னு தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இந்த வீடியோவை நான் போடுறேன். எனக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சி அனைத்தும் நான் ஆதரிக்க தயார். இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு ஓட்டுத்தட்டு பண்ணியிருக்காங்கன்னு நிரூபிக்கப்பட்டால் இது நாள் வரைக்கும் இவிஎம் மிஷினில் தேர்தல் நடத்திய அதிகாரிகளும் அதில் வெற்றி பெற்ற அரசியல்வாதிகளும் தண்டனைக்கு உள்ள ஆவார்கள் என்பதையும் இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. அப்படி மீறி நடத்தணும்னா நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்துட்டு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் 2026 வருஷத்து தேர்தல் நடத்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுகிறோம்.